தவறாக புரிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் கூட இயேசு சொன்னதின் கருத்தை சரியாய் அறியாமல் தவறாக புரிந்து கொண்டார்கள். இப்படித்தான் நாமும் நிறைய காரியத்தை தவறா புரிந்து கொள்கிறோம். நிறைய காரியத்தை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளுறதில்ல. ஏனென்றால் முதல்ல நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் பாதி இங்கே இல்லை, பாதி எங்கேயோ இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுவதை அப்போது அறிந்து கொள்ள முடியாது. இன்னொரு செய்தி இன்னொரு நாளிலே கொடுக்கப்படும் போது அது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா என்ன செய்யணும்? ஒன்னும் புரியாட்டாலும் இயேசுவோடு கூட 12 சீஷர்களும் கடைசி வரை பயணம் செய்தார்கள். நம்மளும் அப்படிதான். சரியா புரியலையா, ஓம சொல்றது புரியலையா, பிரசங்கம் பண்றது புரியலையா, சொன்ன பிரசங்கத்துல கருத்து புரியலையா, வாசித்த போது வேதமும் புரியலன்னாலும் தொடர்ந்து இயேசுவோடு பயணம் செய்யுங்கள். ஒரு நாள்ல அதன் ரகசியம் உங்களுக்கு புரியும், அதனுடைய மேன்மை உங்களுக்கு புரியும். அல்லேலூயா.